ஹாய் காய்ஸ், வந்துட்டாயா வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வறுத்த மாதிரி வந்துட்டாயா. ராஜராஜ சோழனுடைய உண்மையான பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் திமுங்களா எப்படி? அவரோட உண்மையான பேரு ரஃபீக் ரிஸ்வான் கான் சோழன். அதுவும் அவங்க யாருமே சோழ வம்சத்தை சேர்ந்தவங்களாம் கிடையாது, அரேபிய ஷேக் வம்சத்தை சேர்ந்தவங்க. ஏன் பாஸ் இப்படி ஷேக் பண்ணி நடக்கிறீங்க? டேய், போலீஸ் வேஷம் போட்டா அடிக்கணும், டாக்டர் வேஷம் போட்டா ஊசி போடணும், ஷேக் வேஷம் போட்டா ஷேக் பண்ணா என் பீக்கு. இதெல்லாம் கேட்கும் போதே எவ்வளவு காமெடியா இருக்குது. ஆனா ஒரு பச்சை பூமரு இதையெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜராஜ சோழன், இந்த கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் குந்தவை நாச்சியார். அந்த குந்தவை நாச்சியார் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற ஒரு செய்தி இருக்கு. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, இங்க பாருப்பா. ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் முஸ்லீமா மாறிட்டாங்களாம். நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல கிபி 980 சையது முத்தருத்தீன் அப்படிங்கிற நத்தர் என்பவர் ஒரு வளர்ப்பு மகள் போல கருதப்பட்டதாகவும், பிற்காலத்துல நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீ அப்படி வரியா? சையது முக்தருதீன் அப்படின்றவர்கிட்ட குந்தவை வளர்ப்பு மகளா வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி உருட்டி விட்டுட்டு, சும்மா சொன்னா நம்ப மாட்டாங்க, எதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிபி 980 ஆண்டு சையது முக்தருதீன் என்ற நத்தருக்கு அவங்க வளர்ப்பு மகளா இருந்தாங்களாம். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய? ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. குந்தவைக்கு 30 வயசு ஆகுற வரைக்கும் அவங்க அப்பா பராந்தக சோழன் உயிரோடு தான் இருந்தார். ஸோ சொந்த அடையாளத்தை விட்டுட்டு அடுத்தவனை அப்பன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன இந்த உருட்டையெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா அடுத்ததா ஒரு பிட் ஒன்று போட்டுச்சு பாருங்க. அவருக்கு அவங்க வச்ச பெயர் ஹலீமா என்ற குறிப்பும் அதுல காண கிடைக்கிறது. குந்தவை அப்படின்ற அவங்களுடைய பேரை மாத்தி ஹலீமா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஹலீமா என்ற குறிப்பும் அதுல காண கிடைக்கிறது. ஹலீமான்னு பெயர் மாற்றியதற்கான ஆதாரங்கள் அதுல காண கிடைக்குதாமா. எதுல காண கிடைக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. போற போக்குல ஆதாரம் அதுல இருக்கு, எதுலடா இருக்கு, அட அதுல தான்டா இருக்கு அப்படின்ட்டு உருட்டி விட்டுட்டு போகுது. மழுப்பு இல்ல குழப்பு. இதுல ஹைலைட்டே ஆன்டி அடுத்ததா சொன்ன ஒரு டயலாக் தான். 1044 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இஸ்லாம் 1044 வருஷத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் இங்க வந்துருச்சாமா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஆக்சுவலா இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரியாலிட்டி இதுதான். ஸோ அதனால நான் பாலிஷ்டா சொல்றேன், யாரும் அஃபண்ட் ஆயிடாதீங்க. சோழ வம்சம் கிட்டத்தட்ட 2400 வருஷம் பழமையான ஒரு மரபு. குறிப்பிட்ட சில விஷயங்களை விட குந்தவையோட தாத்தாவுக்கு வயசு அதிகம். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்டி குந்தவைக்கே போடுறீங்களே குள்ளா, இதெல்லாம் உங்களுக்கே இருக்கா? நல்லா ஆரம்பிச்சுட்டானே. ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும். இந்த டெக்னிக்கை எவ்வளவு கிளவரா ஆன்டி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு வாங்களேன். நிறைய புத்தகங்கள் அதுக்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறது. சில புத்தகங்கள் அவற்றுக்கு மறுப்பு தெரிவித்து பேசப்படுகிறது. என்ன டிஸ்க்ளைமர் போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? எங்க அந்த நிறைய புக்ல ஒரு புக் ரெஃபரன்ஸ் காட்டுங்க. பச்சை குழந்தைகிட்ட சொன்னாலே கேவலமா பாக்குற மாதிரி கண்டென்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு டிஸ்க்ளைமர் போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களோ? ஏன் அப்படி புழுனி பள்ளி பிறந்தவனே? இப்படி ஹிஸ்டாரிக்கல் ஐகான்ஸ் ஆட்டையை போட்ட இந்த பச்சை பூமரு அடுத்ததா தி ரியல் செக்யுலரிசம் பார்த்த உடனே என்ன அணத்துதுன்னு பாருங்களேன். அது என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு முஸ்லீமா? ஆன்டி யாரையோ பார்த்து நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு இவ்வளவு ஆக்ரோஷமா திட்டுறாங்கல்ல, எதுக்கு திட்டுறாங்கன்னு சும்மா கெஸ் பண்ணுங்களேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஷபானா அப்படின்ற இந்த பொண்ணு கொஞ்சம் பிராட் மைண்டடா, எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும், குறிப்பா ஐகிரி நந்தினி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாடி காட்டிருச்சாமா. அதுக்கு தான் இவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்கு இந்த பச்சை பூமரு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதா? அதுவும் இந்த பாட்டை போய் பாடுறீங்களே, அதுல என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அநியாயத்துக்கு குதிக்கிறாங்க. ஐகிரி நந்தினி பாடுறீங்களே, அதுல என்ன வார்த்தைகள் இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லுதுன்னே தெரியாம தான் கேமரா முன்னாடி வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சாமி பாட்டு பாடினதுக்கே இந்த ஆளு அழுகிறியம்மா. வாய் நிறைய வன்ம குடோனியே வச்சுக்கிட்டு ஆன்டி அதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்களாமா. கம்பி கருவிகளுடைய இசை வந்து ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அதை நீங்க ப்ரோமோட் பண்ணக்கூடிய எது கம்பி கருவிகளோட மியூசிக் ஆகாதா?
இந்த விஷயம் ஏஆர் ரஹ்மானுக்கும் நாகூர் அனிஃபாவுக்கும் தெரியுமா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? கம்பி கருவிகளை ப்ரமோட் பண்றதால தான் இந்த பாட்டை எதிர்க்கிற மாதிரி ஆண்டி பேசுறாங்கல்ல. ஆனா உண்மை என்னன்னு பாருங்களேன். சிலை வணக்கம் இல்லை, சிலை வணக்கம் இல்லை. சிலை வணக்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பாடல்களும் சிலை வணக்கமும் ஒண்ணுதான். கம்பி கருவிகள் பிரச்சனை இல்ல, கள்ள குமுறதான் பிரச்சனை. ஆண்டிய உளறிடுச்சு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போ. ஆண்டி அவங்களுடைய பூமர் அட்வைஸை இத்தோட நிறுத்தல. அடுத்ததா ஒரு காமெடி ஒன்னும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏகதுண்டாய வக்ரதுண்டாயன்னு பாடுறீங்களே, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்களேம்மா. வேண்டாம் குழந்தைகளே, நாங்கள் எல்லாம் அவற்றை கடந்து வந்தோம். பேசி முடிச்சாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. தமிழ் இன்ஃப்ளூயன்சர் யாரு, அதர் ஸ்டேட் இன்ஃப்ளூயன்சர் யாரு, நம்ம சொல்றது கன்வே ஆகுமா ஆகாதா எதுவுமே தெரியாம வட்ட வட்ட பாறையில வன்மத்த வாரி கொட்டையிலன்னு கொட்டிட்டு போகுது இந்த ஆண்டி. இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொம்புள்ள யானையினுடைய முகத்தை கொண்டுள்ள உன்னை நான் வணங்குகிறேன் அஸ்தக்ஃபிருல்லா, உன்னை நான் வணங்குகிறேன் அஸ்தக்ஃபிருல்லா. கரண்ட் கம்பியில காலை வச்ச மாதிரி இந்த ரியாக்ஷன் எதுக்குன்னு புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவில் விநாயகரை பார்த்து உன்னை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு தான் இந்த ரியாக்ஷன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய. மறுமையில ஆண்டவர் கேட்டா உங்க பதில் என்ன அப்படின்னு அவரை வேற கோர்த்து விடுது. அல்லாஹ் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? ஆமா, பாட்டு பாடுற அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்ஸ்டால உட்காந்து வீடியோ போடுற உங்களுக்கு எல்லாம் தி பெஸ்ட் வன்மக்கக்கின்னு அவார்டு கொடுப்பாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. பாட்டு பாடினதுக்கே ஆன்ட்டி இவ்வளோ டென்ஷனாக வராங்களே, அடுத்து நம்ம காட்ட போகிறத பார்த்தா அக்கா மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா கேட்க போறீங்க? யூஎஸ்ல நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு யாருமே கூப்பிடாம செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக ஒரு கெஸ்ட் வந்து கலந்துக்கிட்டாரு. சரி, இதில் என்ன இருக்குது? அதில் தான் முக்கியமான மேட்ரே இருக்குது. அந்த கிருஷ்ணர் சிலைக்கு முன்னாடி பவ்யமாக ஒருத்தர் நிற்கிறாருல்ல, அவர் தான் முகமது நபியோடைய நேரடி பேரன், 41வது ஜென்ரேஷன். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. யாருமே கூப்பிடாம அவ்வளோ ஆர்வமா அவர் வந்து கலந்துக்கிட்ட அந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னு தெரியுமா? ஹிந்து சிவிலைசேஷன் எக்ஸிபிஷன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஒரிஜினலே அங்க ஒத்துமையா தான் இருக்காங்க. முந்தா நாள் முக்காட மாட்டிட்டு வந்து பாட்டு பாடினதெல்லாம் பஞ்சாயத்தாக்கிறிய. வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஆன்ட்டி எடுத்ததா சாமி இருப்பதற்கான சாலிட் ஆதாரம் இதோ உங்களுக்காகன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சோளம் இதை பிரிச்சோம்னா அது சுத்தி கவராயிருக்கு. அத்தனை பாதுகாப்பு, அதுக்குள்ள இப்படி நூல் நூலாக ஒரு பாதுகாப்பு. இந்த ஒவ்வொரு துளியும் அல்லாஹ் இதை பாதுகாக்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஆனா நானும் சாமி கும்பிட்றேன் தான். அதுக்காக காசால் அத்தனை பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க, சோமானியால் அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சோளத்துக்கு சொக்கா போட்டுக்கிட்டு இருந்தாரு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுர வாங்குது?